கல்லுக்காக இங்கே வந்து பார்த்தேங்க. கல்லுனா எங்க? கிட்னியில் கல் இருந்தது. ஆ. நம்ம பார்த்தாங்க, மருந்து கொடுத்தாங்க. அந்த மருந்து ஒரு வாரம் சாப்பிட்டு நார்மல் ஆயிடுச்சு. யூரின் ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, இப்போ வந்து நார்மலாக இருக்குது. அதிகமாக இருந்தால் யூரின் என்ன? அதான் யூரின்னா போக முடியாது, ரொம்ப எரிச்சலாக இருக்குது, வர ஒரு சிரமமாக இருக்குது. இப்போ வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஓரளவு நார்மலாக இருக்குது. இதுக்கு கல் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? யூரின் எரிச்சல் அதிகமாக இருந்தது, யூரின் வரவே இல்லை, வரமாக இருக்குது. போய் என்னென்னா 10 நிமிஷம் ஆகும், இல்லை ஒரு 1/4 மணி நேரம் ஆகும், பியூராக கிளியராக இருக்குது. அப்போ அந்த டைமில் வலி ஓவராக இருந்தது. இந்த மாதிரி சித்தத்தில் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பார்க்குறக்கு வந்தோம். வந்து பார்த்தா இந்த அம்மா பார்த்துட்டு கையத்தான் வச்சு பார்த்தாங்க. கல் இருக்குது, கண்ணு எடுத்துக்கலாம் அப்படின்னு பொடி சாப்பிட்டோம். சுடுதண்ணியில் கலந்து குடிக்கிற மாதிரி காலையிலையும் நைட்டு வெறும் வயிற்றுல ஒரு வாரம் சாப்பிட்டது கல் குறைஞ்சிடுச்சு. இப்போ வந்து யூரின் ப்ராப்ளம் இல்லாமல் நார்மலாக போயிட்டு இருக்குது. ஓகே ஓகே. இதுக்கு ஏதாவது ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்களா? வேற இங்கிலீஷ் மெடிசனுக்கு எனக்கு போகிறதே இல்லைங்க, போகவே இல்லை. ஆன்லைன் நாட்டு வைத்தியத்தை மட்டும் பார்த்துட்டு அப்படியே தான் இருக்கீங்க. ஆமாங்க. அதனால இதை நீங்கள் முழுமையாக நம்புறேன். ஓகே நண்பர்களே, இவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்னியில் கல் இருக்குது அப்படின்னு ஒரு யூகத்தில், அதாவது கிட்னியில் கல் இருந்துச்சா இல்லையான்ட்டு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கல. ஆனால் யூரின் போகும்போது பிரச்சனைகள், அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வைக்கும்போது கிட்னியில் கல் இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அன்னக்குடி அம்மா பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூலிகைகள் எடுத்து அது சூர்ணமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிட்னியில் கல் இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு அப்டாமல் ஸ்கேன் பண்ணணும். அது எந்த இடத்துல இருக்குது, அது எத்தனை இருக்குது, எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்து நம்ம சிகிச்சை எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதனால் உங்களுக்கும் கிட்னியில் கல் இருக்கா, யோசிக்க வேண்டாம். சித்த மருத்துவத்தில் சிறப்பான சிகிச்சை இருக்குது. உங்கள் அருகில் இருக்க ஒரு சித்தார்த்தை கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக சிகிச்சை எடுத்தீங்கன்னா கிட்னியில் இருக்கிற கல்லை நிச்சயமாகவே படிப்படியாக கரைச்சிட முடியும். ஆமாம், வணக்கங்கம்மா. ஆமாம், இவருக்கு என்ன பிரச்சனைகள் இருந்ததுமா, நீங்கள் எப்படி நாடி பார்த்தீங்க? அவர் கிட்னியில் கல் இருக்குது இல்லைன்னு தெரியலைங்கம்மா. என்னால் யூரின் போக முடியல, ஒரு நாளைக்கு வந்து யூரின் அதிகமாக போகும், வலி தாங்க முடியாது அப்படின்ட்டு வந்தார். சரி, நான் நாடி பார்த்தேன், கல் இருக்குதான்னு பாயிண்ட் வச்சு பார்ப்பேன். கல் இருக்குதுக்கானே இருங்க, நீங்கள் என்ன சிரமப்பட வேணான்னு ஒரு பொடி கரைச்சி கொடுத்தேன். குடித்தாரு, வலி நின்றுச்சு. சரி, இதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் வாங்க அப்படின்னேன். குடிச்சு முடிச்சுட்டு வந்தார். 2 நாள் கழிச்சு வந்தார். அப்புறம் வந்து வெறும் மல்லாம் இருந்துச்சு கையில் பார்க்கும்போது. பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் கல் இருக்குதுங்கன்னு கொஞ்சம் சாப்பிட்டா வாங்க அப்படின்னேன். சாப்பிட்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்தா சுத்தமாக இல்லை. ஆனால் எரிச்சல் வலி சுத்தமாக குறைஞ்சிருச்சு. ஆனால் எங்கிட்ட வரீங்க அத்தனை பேருமே ஸ்கேன் எல்லாம் பார்க்கறது இல்லை, கல்லா கொண்டு வந்தா காமிச்சிருக்கிறாங்க. போகும்போது எடுத்துட்டு வந்து ஆமாம் காமிச்சாங்க. அதெல்லாம் ஒரு புளியாங்கொட்டை சைஸ் எல்லாம் வந்துருக்குது லேடிஸ்க்கு, வேப்பமக்கொட்டை சைஸு, கடலப்பருப்பு சைஸு. வரவங்கெல்லாம் அப்படிதான் கொண்டு வந்து காமிப்பாங்க. ஆனால் கல் வந்துடும். நண்பர்களே, இது மலை கிராமன்றதுனால பெருசாக ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் எல்லாம் பண்ண முடியாது. ஒரு யூகம் அடிப்படையில் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. ஆனால் ப்ராப்பராக ஒரு ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கல் எங்கே இருக்குது, என்ன பிரச்சனையில் இருக்குது, அவங்க உடம்புல என்ன சிம்டம்ஸ் இருக்குது, என்ன பிரச்சனையில் அவங்க அவதிப்படுறாங்கன்னு பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. அதனால் உங்கள் அருகில் இருக்க ஒரு சித்தார்த்தை கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துவாங்க. சித்த மருத்துவத்தில் இது மாதிரி மருந்துகளாக இருக்குது, இது மாதிரி மூலிகைகள்லாம் இருக்குது, கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.